இதே இந்த சிம்ரனும் லலிதா வந்து லோக்கல் அதிகமாக ஓடும். ஆனால் வந்து சீக்கிரமாக மகசூல் கலாஸ்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து 1738 ஆகும். இது வந்து முளைப்பு முளைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 8 நாள். கம்பெனியில் வந்து சாகு இது பேர், லலிதா, துருவா, இது 3 தான் குண்டுக்காயை நாட்டு கத்திரி இந்த சந்தையிலலாம் விற்குவாங்க. அந்த மாதிரி மீது ஹைப்ரிட்ன்றது ப்ளூலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் 80 காசுலேருந்து ₹1 ₹1.50 வரைக்கும் விற்கிறாங்க. இது சொரக்காய் செடி 34 ரகம். ஓகேவா, இது வந்து கருப்பு காய் தான். இது வளர்கிறதுக்கும் அதே மாதிரி தான். இது அது பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி நாங்கள் இந்த பண்ணையில் போடுறோங்க. பண்ணுறது 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் காய இருக்கும். கம்பெனி நேம் வந்து சாஹித்தில் நாங்கள் 34ன்ற ஒரு ரகம் போட்டிருக்கோங்க. இந்த பண்ணையில் பார்த்தோன்னா இந்த தக்காளி நாற்று தான் அதிகமாக ஓடும். அதுவும் இல்லாமல் இந்த 34ன்ற ரகம் தான் அதிகமாக கேட்குறாங்க நம்ம வில்லேஜ் சைடில். 5 நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி அட்டையில் எடுத்து வச்சுருவோங்க. எடுத்து வச்சு அதுக்கப்புறம் முளை வந்த பின்னாடி 5 நாள் கழிச்சு தான் எடுத்து வைக்குங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி எடுத்து தண்ணி பிடிக்குங்க. எடுத்து வச்சு சொட்டு நீர் மாதிரியா இல்லை? சொட்டு நீரில் ஓஸ்லேயே பிடிக்கும். ஓஸ்லேயே தான் பிடிக்கும். இது மிளகா செடி. இது வந்து கலாஸ்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து 1738ன்ற ரகம். ஓகேவா, இது வந்து கருப்பு காய் தான். இது வளர்கிறதுக்கும் அதே மாதிரி தான். அது தக்காளி வந்து 4 5 நாள் ஆகும். இது வந்து முளைப்பு முளைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 8 நாள் ஆகிடும். அப்படி? ஆமாம். இது வந்து மிளகானா நம்ம நார்மலாக வீட்டான வந்து அந்த இல்லை, இது வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வீட்டுக்குன்னா வந்து இது ஆகாது. இல்லை, இது வந்து என்ன மாதிரி மிளகான்னு? இது வந்து கொடை மிளகாலாம் இல்லை, நீட்டமாக வரும். லென்த்து மிளகா தான். காரம் வந்து மீடியமாக தான் இருக்கும். ஆனால் வந்து பெண்டு வராது, நோகு கம்மி தான். நோகு எதுவும் வராது. பச்சைக்காய். எத்தனை நாளில் இது வந்து சரி? இந்த செடி வந்து முளைப்பு எடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம நடுற மாதிரினா ஒரு 20-25 நாளுக்குள்ளே எடுத்து நட்டுடலாம். அந்த 25 நாளுக்குள்ளே நல்ல பக்கம் வந்துடும். இப்போ வந்து இது ஒரு 20 நாள் ஆயிருக்கும். இது இப்போ இந்த க்ரோத் வந்து இந்த வளர்ச்சி வந்து 20 நாள் ஆகுது. 20 நாள் ஆகுது. நல்லா வேர் வந்ததுக்கு அப்புறமா தான் நட முடியும். அப்படி வேர் வராமல் நட்டோம்னா செத்துடும் செடி. இதுக்கு வந்து மண் அந்த மாதிரி இருக்குதா, இல்லை நம்ம எந்த மாதிரி இதனாலையும் வளர்த்து வச்சு? எதுனாலையும் வளர்த்து வச்சுக்கலாம். இது வந்து சொரக்காய் செடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள்லேயே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வால் சொரக்கான்னு வாங்கலாம். வால் சொரக்காய் தான். வால் சொரக்காய் இது வந்து ஒரு வாரத்துலேயே எடுத்து நட்டுறலாம். இப்போ ஏன் இங்கே வந்து போட்டிருக்குறாங்கன்னா மண்ணில் வச்சிங்கன்னா லேட் ஆகுது முளைச்சி வர்றதுக்கே. அதே மாதிரி இதில் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் முளைச்சிருது. கையில் எடுத்து போய் நட்டால் சீக்கிரம் வந்து கொடியேறிடும். அதனால் வந்து அட்டையில் போட்டு வளர்க்குறேங்க. எத்தனை நாளில் காய் வைக்கும்? இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே காய் வச்சிடும். பூ பிஞ்சு வச்சு கரெக்டாக ஒரு 35 நாள் 38 நாளில் காய் வச்சிடும். இது என்ன ரகம்னு சொல்லி? இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் ஜிஞ்சிந்தான்ற ஒரு ரகம். மிளகா, தக்காளி, கத்திரியும் இருக்குது. கத்திரியில் வந்து நாட்டு கத்திரியும் இருக்குது, ஹைப்ரிடும் இருக்குது. நாட்டு கத்திரின்றது பச்சை வரி, குண்டுக்காய். சின்னதாக குண்டுக்காயை நாட்டு கத்திரி இந்த சந்தையிலலாம் விற்குவாங்க. அந்த மாதிரி மீது ஹைப்ரிட்ன்றது ப்ளூ கலரில் அதுவும் குண்டுக்காய் தான். கத்திரியில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி நாங்கள் இந்த பண்ணையில் போடுறோங்க. அதில் வந்து சிம்ரன், லலிதா, துருவா, இது 3 ரகம் போடுறோங்க. துருவான்றது 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் காய இருக்கும். ஆமாம், அது வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க காய். ஆமாம், வெளியில் தான் போகும். நம்ம லோக்கலில் அதிகமாக ஓடாது. அதே இந்த சிம்ரனும் லலிதா வந்து லோக்கல் அதிகமாக ஓடும். ஆனால் வந்து சீக்கிரமாக மகசூல் முடிஞ்சிடும். மகசூல் முடிஞ்சாலும் அதிகமாக காப்பு அதிகமாக அது துருவாவோட இதுதான் அதிகமாக வைக்கும். இப்போ எல்லாருமே இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க இந்த சந்தையில் வாங்குறவங்க எல்லாமே வந்து இந்த நீங்கள் லலிதா சிம்ரன் தான் வாங்குறாங்க. ஆனால் இது 3 மாதத்தோட அறுத்து முடிஞ்சிடும். ஆனால் அந்த துருவான்றது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது. 8 மாதம் 9 மாதம் நம்ம பண்ணுற பராமரிப்பு வந்து இந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எப்போனாலையும் வந்து அறுத்துட்டே இருக்கும். இந்த லலிதா சிம்ரன்றது வந்து அது வந்து சீசன் டைம் தான். அந்த 3 மாதம் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. அது கத்திரிக்காய் ரகத்திலே வந்து இது வந்து துருவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே மாதிரி தான். 5 நாளைக்கு முளைப்பு எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுவும் வளர்ந்து வரத்துக்கு ஒரு 15லேருந்து 20 நாள் அதுக்குள்ளே நடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இந்த ரகத்தோட பேர் வந்து துருவா. இது வந்து 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் காய இருக்கும். ஆனால் வந்து காப்பு வந்து மீடியமாக தான் வைக்கும், ரொம்ப வைக்காது. ஆனால் அறுத்துட்டே இருக்கும். நீண்ட நாளாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்காது. ஓரளவு காய் பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது செடி. எப்படி நீங்கள் இந்த ரகத்தை வந்து எப்படி? அது விதையோட கலரை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம்.
ஒவ்வொரு விதையோட கலரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். இல்லை, இதுவும் சேம் அதே மாதிரி தான். 40லேருந்து 45 நாளுக்குள்ளே காய் வச்சிரும். இதுவும் நல்ல சைஸ் தான். ஆனால் வந்து நல்ல இது அதோட வந்து சைஸ் வந்து பெருசு. ஓகேவா? ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு வரையும் ஆமாம், நல்ல காப்பு வந்து ஓரளவு தான். ஆனால் வந்து செடி நல்லா வளரும். ஆனால் வந்து காப்பை அந்த அளவுக்கு இல்லை, மீடியமாக தான். ஆனால் அறுத்துட்டே இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் பராமரித்தா நல்லா அறுக்கும். இது வந்து ஜிஞ்சிந்தான்ற கம்பெனியில் வந்து சாகு, இது பேர். ஜிஞ்சிந்தான்ற கம்பெனி அதில் வந்து சாகுன்ற ரகம் இது. அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து சைஸ் நல்ல சைஸ் வரும். ஆனால் வந்து சீக்கிரம் அறுப்பு முடிஞ்சிடும். அது ரொம்ப நாள் வராது. ஒரு 4 மாதம் 5 மாதம் வரை தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது சைஸ் கம்மி. ஆனால் காப்பு வந்து அதோட பயங்கரமாக ஃபுல்லாக வைக்கும். இது காப்பு வைக்கும், ஆனால் சைஸ் கம்மி. ஆனால் வந்து இது வந்து அதோட ரொம்ப நாள் இருக்கும். இதுதான் அதிகமாக விரும்புகிறாங்க. மார்க்கெட்டில் இந்த பழம் அதிகமாக போகுது. ஹைப்ரிட் தான் இது ஃபுல்லாகவே. குண்டு தக்காளி, இது உருட்டுக்காய் தான். ஆமாம் தான். ஆனால் ரகம் மட்டும்தான் வேறு. PHS 34 தக்காளி வெரைட்டி. ஆமாம். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முளைப்பு எடுத்து வச்சு ஒரு 2 நாள் தான் ஆகும். 2-3 நாளில் இந்த வளர்ச்சி தான் வரும். இது வந்து கத்திரி. கத்திரியில் ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து லலிதான்ற ரகம் பேர் வந்து லலிதா. ஆமாம். இது வந்து குண்டுக்காய் தான். இதுவும் அதே மாதிரி தான், சேம் வந்து 3 மாதம் தான் அறுப்பாக இருக்கும். ஆனால் வந்து காப்பு வந்து பயங்கரமாக நல்லா ஃபுல்லாக பயங்கர லென்த். ஆமாம், செடி வந்து நல்லா லென்த்தாகவே வளரும். ஆனால் வந்து 3 மாதத்துலேயே அறுப்பு முடிஞ்சிடும். ஆனால் காப்பு வந்து நல்லா எக்கச்சக்கமாக வைக்கும். பார்த்தீங்கன்னா 45 நாள்லேயே காய் வச்சிரும். ப்ளூ காய் தான். கத்திரிலே 2-3 வெரைட்டி சொன்னீங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி எடுத்தது ஒரு ரகம். அது வேறு ரகம். இது வேறு ரகம். இது வந்து நாட்டு கத்திரி மாதிரி குண்டுக்காய் தான். ஆனால் பச்சைவரி. அது வந்து நீல கலரில் வரும். இது வந்து பச்சை கலரில் வரும். இந்த காய் எப்படியா இருக்கும்? இதுவும் அதே சேம் தான். இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் சிம்ரன்ற ரகம். இது வந்து இதே அதே சேம் 3 மாதம் தான். 3 மாதத்துலேயே அறுப்பு முடிஞ்சிடும். ஆனால் சேம் அதே பயங்கரமாக காப்புகள்லாம் நல்லா வைக்கும். ஆனால் வந்து அதிகமாக நம்ம சந்தை மார்க்கெட்டில் இதுதான் அதிகமாக விரும்புகிறாங்க. மார்க்கெட்டில் ஓடுறது. அப்போ அது மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு அது வந்து வெளியிலையும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வெளியிலலாம் போகாது, லோக்கலில் விற்றுக்கலாம். அது வந்து ஓரளவு வெளியில் ஓடுறது. வீட்டுக்கு குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது அதை விட. ஆமாம். சிவன்றது பார்த்தீங்கன்னா இது நாட்டு தக்காளி தான். இது வந்து மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ரொம்ப நட்டுருந்தாங்க. இப்போ வந்து கம்மியாயிடுச்சு நம்ம சைடு. இப்போ வந்து மார்க்கெட்டில் இது மழை வந்தால் வெடிப்பு வருது. மழை காலத்துலேயும் வெடிப்பு வருது, வெயில் காலத்துலேயும் வெடிப்பு வருது. ஆமாம். ஆனால் வந்து நல்ல சைஸ் வருது. நாட்டு தக்காளி தான், பட்டை தக்காளி. ஆனால் பட்டையாக தான் காய் வைக்கும். ஆனால் வந்து நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக எடுக்கிறதில்ல. இதனால நீண்ட நாளையில் சீசன் கணக்கில் வைக்கிறதா? ஆமாம், சீசன் கணக்கில் தான். 3 மாதம் அவ்வளோதான் இதாக இருக்கும். ஆனால் இதுவும் நல்ல வளர்ச்சி தான். ஆனால் அந்த அளவுக்கு மோஸ்ட்லி இது வெடிப்புன்ற காரணத்துல யாரும் எடுக்கிறதில்ல, ரொம்ப நாளும் அறுக்கிறதில்ல. ஆமாம், இதுதான் முள்ளு கத்திரி. இது நம்ம சைடு அதிகமாக போகாது. சென்னை, வேலூர், ஆற்காடு அந்த சைடு தான் அதிகமாக போகும். டிரான்ஸ்போர்ட் மாதிரி அதிகமாக வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுற. ஆமாம், அந்த மாதிரி தான். இது அந்த ஊரில் இது ஓடுது, நம்ம ஊர்லேயே வரும். அங்கே வந்து சிட்டி பெரிய ஏரியான்றனால அந்த பக்கமெல்லாம் நான் நிறையா போகுது. அங்கே வந்து இந்த பெரிய மார்க்கெட்டில், ஹோட்டலில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வாங்குறாங்க. நம்ம சைடெலாம் யாரும் இது யூஸ் பண்ணுறதே இல்லை அதிகமாக ஹோட்டலுக்கெல்லாம். இது வந்து அந்த மார்க்கெட்டோட இது ரேட்டு கூடவா கம்மியாக வரும்? இதுவும் அதே சேம் ஒன்றே தான். ரேட்டெல்லாம் ஒன்றே தான். ஆமாம். இது வந்து ஆனால் நல்லா அதோட சைஸ் வந்து பெருசு. காய் வந்து கறிக்காய் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து ப்ளூ தான், வரியெல்லாம் வராது, ஃபுல்லாக ப்ரௌனாக தான் வரும். இது பிளாக்கும் இருக்குது, அதுலேயே ப்ளூவும் இருக்குது. ரெண்டு வெரைட்டி இருக்குது இதில். ஆனால் நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ தான் அதிகமாக போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அதே மாதிரி தான். 40லேருந்து 45 நாள்லேயே காய் வைக்கும். 40 நாள் 45 நாள் மேக்ஸிமம். 45 நாளுக்குள்ளே நம்ம விதை போட்டு செடி விற்கிற அளவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம போய் வளர்த்து அதுக்கப்புறம் காய் பார்த்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். காரமும் நல்ல காரம் தான். எல்லாமே குழம்புக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எக்ஸ்போர்ட்டுக்கும் நிறைய இந்த மிளகா தான் விரும்புகிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து
இது ஒரு 30-35 நாளில் இது காய் எடுத்துரும். அறுப்பு இது வந்து ரொம்ப நாள் வளர்றதா இல்லை, ரொம்ப நாள் வளர்றது தான் இதுவும். இது 7லேருந்து 8 மாதம் வரைக்கும் வளருது. காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செடி ரப்பாகவே காப்பு ஃபுல்லாகவே வைக்கிது. நல்ல சைஸு நீட்ட மிளகா தான். அதிகமாக விரும்புகிறது இந்த மிளகா தான் நம்ம சைடுலாம். இதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நர்சரியோட பேர் வந்து அன்பு நர்சரி. இது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு காரிமங்கலம் போகிற ஹைவேல தான் இருக்குது. ஓகேவா? இது கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. ஹைவேலே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே போடுறதே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி தான் போடுறோங்க. தக்காளி, மிளகா, கத்திரி. இது 3 மட்டும் தான் நாங்கள் இந்த பண்ணையில் அதிகமாக சேல் பண்ணுறோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 காசுலேருந்து ₹1 வரைக்கும் சேல் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ரகம் நாங்கள் போடுறோங்க. அதுக்கப்புறம் மிளகால பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரகம் 5 ரகம் அந்த மாதிரி போடுறோங்க. மிளகாலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் 80 காசுலேருந்து ₹1 ₹1.50 வரைக்கும் விற்கிறோங்க. சுரக்காய், பாவக்காய் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா போடுவோங்க. மற்றபடிக்கு அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க. ஆர்டர் கொடுத்தா மட்டும் நாங்கள் போடுவோங்க. 9655990063. உங்களுக்கு ஏதாச்சும் நாற்று இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.